அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல அர்ச்சனாவுக்கு விசித்ராமாவுக்கு ஒரு சண்டை வருது. அர்ச்சனாவோட மோதிரை பார்த்தீங்கன்னா விசித்ராமா கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன கொடுக்குறாருன்னா, பிஆர் யார் வச்சுட்டு வந்திருக்கா சோசியல் மீடியாவில் அது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இதான் மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்தது. பார்த்தா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட மோதிரை கிழிச்சது யாருன்னு சொன்னாக்கா விஜய் தான் கிழிச்சார். இந்த மாதிரி அர்ச்சனா 3 நாள் தான் ஆகுது. அந்த 3 நாளுமே அவங்க ஒன்றுமே பண்ணல, சும்மா அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அது எப்படி 3 நாளில் இவ்வளோ சப்போர்ட் இவ்வளோ ஃபேன்ஸ் வர முடியும்? வர முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா பிஆர் செட் பண்ணிட்டு சோசியல் மீடியாவில் ஆள் வச்சுட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மோதிரை கிழிச்சது பார்த்தீங்கன்னா விஜய் தான். ரெண்டாவது தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோவர்ஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா பிஆர் அவங்களோட பிஆர் உடைய ஃபோன் நம்பரே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இருக்கும். அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த சோசியல் மீடியா பிஆரை வச்சு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு முகத்திரை கிழிச்சார். மூணாவதாக வந்த இவங்க கூட சொன்னாங்க, பூர்ணிமா கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாதாரண ஒரு அந்த பூமேக்ஸ் டாஸ்க்கா டோமேக்ஸ் டாஸ்க்கு அதில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஓட்டெலாம் இங்கே இருக்குது. ஆனால் இவங்களுடைய அர்ச்சனாவுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா வானால உயர்ந்துருக்குது. இந்த அளவுக்கு உயர்ந்துருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு பெய்டு ஓட்ஸாக தான் இருக்கும். இல்லை ஏன்னா சாதாரணமாக யாருக்குமே அவங்கள ஓட்டு வரல, இவங்களுக்கு மட்டும் ஓட்டு வருதுன்னா அது ஒரு பெய்டு ஓட்ஸாக தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் சொல்கிறாங்க. நாலாவது விசித்ராமா என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அர்ச்சனா என்னன்னா ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் சவுட் பண்ணிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனால் இப்போ இருக்க அர்ச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்ட் வேலை, எந்த பிரச்சனை வேணாம் எந்த பிரச்சனை வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா சொன்ன பாயிண்டை எடுத்து சொல்கிறாங்க. சாதாரண எனக்கு பூர்ணிமா சொன்னது அதே மாதிரி தோணுது. ஒரு டோமேக்ஸ் டாஸ்க்கில் இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னா, இப்போ எனக்கெல்லாம் 3000 ஓட்டு இருக்குது அப்படின்னா, உனக்கு 3 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்னா அந்த எனக்கு சந்தேகம் வருது. அதனால் அர்ச்சனா பிஆர் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. மற்ற 3 பேர்த்தையும் விட்டுட்டு இந்த அர்ச்சனா என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ லைவ்ல யாரோட சண்டை போட்டுருக்குன்னா விசித்ராமோட சண்டை போடுது. இந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் பிஆர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி? அப்படிலாம் எனக்கு கிடையாது. நான் பிஆர் வச்சுருந்தேன்னா நான் என்ன அவ்வளோ பெரிய காசு வச்சுருக்கேன்னா அவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கேன்னா? நான் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட நன்றி சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்போ மட்டும் சரி சரின்னு சொல்லி நடிச்சிங்க, நீங்கள் தான் கேமராக்காக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன ஒரே பாயிண்ட் திருப்பி அவங்க சொல்கிறாங்க, நீ ஃபர்ஸ்ட் வாரம் எல்லாத்தோட சண்டை போட்ட, இப்போ எதுக்கு சண்டை போடலை? அப்போ நீ என்ன ஆகுற அப்படின்னா, நீ சைலண்டாக இருந்தால் கூட உனக்கு ஓட்டு வருது அப்படின்னா நீ பெய்டு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது விசித்ராமா என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சனால தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு கடைசி வாரம் எல்லாத்தோடய நட்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே போய் இந்த நட்பை தொடர நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த நட்புமே இல்லை. எங்கேயாவது நட்பு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறேன். அதனால தான் நான் சண்டை போடுறதுன்னு சொல்லி அது மலிப்பி தான் பேசிகிட்டு இருக்கு. மலிப்பி பேசினா கூட அப்படியே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அதான் மாயாவும் சொன்னாங்க, அவங்க நீ பிஆர் வச்சிருக்கான்னு சொல்ல, இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஏன் அதை நீ எடுத்துட்டு இவ்வளோ தூரம் பெருசாக பேசுகிற அப்படின்னா, இல்லை மாயா அப்படிதான் மாயா, அவங்க கேமராக்காக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பர்சனல் லைஃப் பற்றிலாம் பேசுவாங்க மாயான்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு உள்ளே வருது. அதாவது அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரமாக யாரோடய 3 வாரமாக யாரோடய சண்டை போடல. இவங்களோட மட்டும்தான் விசித்ராமோட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை போடுது. அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்தா நீ அப்படி இருந்தியா, 2ஆம் வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் தாய்ப்பாசை வச்சு நடிக்கிறாங்க. இப்போயும் சொல்லுது, இப்போயே அந்த மேட்டர்லாம் எடுத்து எல்லாமே சொல்லிட்டு இருந்துச்சுல. இப்போ எங்கே காணோம்? எங்கே தினேஷ்ட ஓ வீரத்தை காமிக்க மாட்டேங்கிற, எங்கே விஷ்ணுட்ட ஓ வீரத்தை காமிக்க மாட்டேங்கிற அப்படி தான் கேட்குறாங்க. உடனே நான் நேற்று நைட்டு கூட விஷ்ணுவோட சண்டை போட்டேன், உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வைலன்ஸாக கத்தி கூப்பாடு போட்டு விசித்ராமா யதார்த்தமாக சொன்னாங்க. ஆனால் பதார்த்தமாக அர்ச்சனா பிஆர் டீம் வச்சிருக்குன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா விஜய் தான். அவனை விட்டுட்டு பாவம் அர்ச்சனா விசித்ரா இந்த அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி கைப்பற்றிட்டு, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம், நீங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட நன்றி சொல்லும்போது நீங்கள் அப்படியே நடிச்சிங்க, எல்லாம் நீங்கள் நடிக்கிறீங்க மேடம், நடிச்சுக்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னையவே சொல்கிறீங்க மேடம் நான் பிஆர் வச்சிருக்கேன், எப்படி மேடம் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவராக பொங்கி ஆக்டிங் கொடுக்குது. ஆனால் வெளியே இருக்க எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஃபுல்லாக பிஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதான் விஜய் கேட்ட மாதிரி தான், அது எப்படி 3 நாளில் அவ்வளோ ஃபேன் எப்படி வர முடியும்? வர வாய்ப்பே கிடையாது, ஒரு துளி கூட கிடையாது. அந்த அளவுக்கு எஃபர்ட்டே போல் வரல அப்படின்னா நீ பிஆர் தான் வச்சிருக்கங்கிறது விஜய் சொன்ன மாதிரி 100க்கு 100 உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னன்னா பாவம் விசித்ராமாவை திட்டி உன் பேரை நீ இன்னும் டேமேஜ் ஆக்கி பாதாளத்துக்கே போகிற அப்படிங்கிறதா உண்மை. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.